சூப்பரா இருக்க. ஹே, நீ என்ன இங்க? இந்த ரூம்குள்ள எதுக்கு வந்த? ஏதோ மனுஷங்க கிட்ட கேள்வி கேக்குற மாதிரி என்ன கேள்வி நட்சத்திரா இது? நான் இப்போ ஆத்மா. சூப்பர்மேன் மாதிரி காத்துல மிதந்துக்கிட்டு எங்க வேணாலும் பார்க்க முடியும். சூப்பர்மேன் முன்னாடி ஏதாவது குறுக்க வந்தா அவன் வேணா கீழே விழலாம். ஆனா எனக்கு இந்த கதவு பூட்டு எதுவும் குறுக்க வராது. சீ, ஒரு பொண்ணு குளிச்சிட்டு ரெடி ஆகும் போது இப்படி வரதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? உன்னை போய் பொண்ணுன்னு சொல்றியே தங்கம், நீ என் பொண்டாட்டி. உன்னை எப்படி வேணா பாக்குற உரிமை எனக்கு இருக்கு நக்ஷு. மருதாணி பாட்டி புடிச்சா உணர்வு ஏற்படுது. நிஜமாவே கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அப்போ அந்த செரியோட ஆத்மாவுக்கு பவர்ஸ் பயங்கரமா அதிகரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, எந்த அளவுக்கு இருக்குன்னா இவ்வளவு இறுக்கமா ஹக் பண்ணி முத்தம் கொடுக்கற அளவுக்கு இருக்கு. காதலிச்ச பொண்ணோடையே கல்யாணம் பண்ணி வைக்க முகூர்த்தம் பாத்துட்டு இருக்கோம். நீ எதையோ இழந்த மாதிரி ஏன்டா உம்மனே உட்கார்ந்துட்டு இருக்க? கொஞ்சம் சிரிடா. ஐயோ, என்னாச்சுடா உனக்கு? இந்த சிரிப்பு கூட வரட்டுமா வேணாமாங்கிற மாதிரி யோசிச்சு வெளியில வர மாதிரி தெரியுது. ஐயா ககனையா, உங்க தங்கச்சிக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல முகூர்த்த தேதி இருக்கு. உங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டேன்னா அந்த முகூர்த்த தேதியை குறிச்சு தரேன். அம்மா, அம்மா, பூரிய கூட்டிட்டு வாங்க. அம்மா, இது வரேன்டா. உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான். டேய், அங்க பாருடா, உன்னோட வருங்கால பொண்டாட்டி உன்னை அப்படியே மயக்கிற அளவுக்கு அழகா ரெடி ஆயிருக்கா. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அத பூமி கிட்ட சொல்லுங்க. அதாவது பூமி என் பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா இந்த கல்யாண விஷயத்துல பூமி மாப்பிள்ளை வீட்டு சார்பா அவதான் மூத்தவ. நம்ம சம்பிரதாயம் படி பார்த்தோம்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்கும்போது எல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சொன்னா அது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அப்படிதானே புரோகிதரே? சரியா சொன்னேன். இந்த பூமி உங்க மனைவியா இருந்தாலும் பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை வீட்டுக்காராலோட சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறத பார்த்தா நேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா பூமி, இப்போ நான் 3 முகூர்த்த தேதிகளை குறிச்சிருக்கேன். ஒன்னு ரொம்ப சீக்கிரமாவே வருது, வர வெள்ளிக்கிழமை 4லேருந்து 4:45 வரைக்கும் நேரம் நன்னா இருக்கு. அதுக்குள்ள கல்யாண ஏற்பாடுகளை செய்யறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அடுத்ததா வர்ற மாசம் 18ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் முகூர்த்தம் நன்னா இருக்கு. நீங்க எந்த முகூர்த்த தேதியை சொல்றீங்களோ அந்த முகூர்த்தத்துக்கு லக்ன பத்திரிகை எழுதி தரேன். நீங்க சொல்லுங்க மாமா, எந்த தேதியை நம்ம சூஸ் பண்ணலாம்? நான் உன்கிட்ட இப்போதானே சொன்னேன், எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இஷ்டம்தான். நீயே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லு. என்ன அப்படியே ஷாக் ஆயிட்ட? நீ இப்போ மாப்பிள்ளை வீட்டு சைடுமா? எப்போ நீ என்ன மாதிரி டிமாண்ட் பண்ணுவேன்னு உங்களை பார்த்து நாங்க தான் ஷாக் ஆகணும். சரி விடுங்க, மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களா எங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் நாங்க சொன்ன மாதிரி தான் எல்லாம் நடக்கணும். எல்லை எதுவும் மீறக்கூடாது. ஓகேங்க. வாய்ப்பு கிடைச்சிருச்சேன்னு ஓவரா ஆடக்கூடாது. சரிங்க பூமி, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே பண்ணிரலாங்க. ராம ராமா, இது சாமி. அதேனங்க, நீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, கில்லுனா கில்லு வாங்கணுங்க. இப்படி எல்லாம் பின்னாடி போக கூடாது. மாமா, இப்பதான் வாய்ப்பு கிடைச்சா ஓவரா பண்ண கூடாதுன்னு சொன்னேன்ல.
இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை மாமா. மாமா சரி, நீங்க சொல்ற மாதிரியே அது ஒரு ஆத்மானே வச்சுக்குவோம். அந்த ஆத்மா கடிச்சா இப்படி இப்படி பல்லு படுமா? விருபாக்ஷா படத்துல கல்வெட்டு பதிவுகள் இருக்கிற மாதிரி உன்கிட்ட பேய்கள் பத்தின பதிவு இருக்கிற மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்கேம்மா. யாருக்கு தெரியும், ஆத்மாக்களுக்கு பலம் வந்துருச்சுன்னா கடிக்கவும் செய்யலாம், வெட்டவும் செய்யலாம். சித்தி, கொஞ்சம் இங்க வாயேன். என்னம்மா? நீ பக்கத்துல கூப்பிடும் போதெல்லாம் என்ன அடிப்பேங்கிற விஷயத்த மறந்துட்டு உன் கையில நான் அடி வாங்கிட்டே தான் இருக்கேன். ஏன் சித்தி, ரொம்ப வலிக்குதா? அடிச்சா வலிக்காம கர்ப்பமா இருக்கிற மாதிரி வலி ஆரம்பிக்குமா என்ன? எங்க கொஞ்சம் அந்த வலிய காட்டேன். வலிய ஃபீல் பண்ணதான் முடியும், அதை எப்படிமா காட்ட முடியும்? தெரியுதுல, இப்ப வந்தியா வழிக்கு? ஆத்மா அட்டாக் பண்ணா மனதளவுல நம்ம பயத்தை ஃபீல் பண்ணுவோம். அதை விட்டுட்டு அது பல்ல வச்சு நகத்தை வச்சு அட்டாக் பண்ணி காயப்படுத்தாது. அப்படின்னா நீ இப்ப என்ன சொல்ல வரமா? எனக்கு அந்த செர்ரி சாகலியோங்கிற சந்தேகம் இப்பதான் வர தொடங்கியிருக்கு. பாத்தியா பேபி, உன் அம்மா எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டு போறா. புடிச்சதுக்கு அப்புறம் அவன் மனுஷன் தானே தெரிஞ்சிட்டா நம்ம மனசுல இருக்கிற பயம் எல்லாம் பறந்துரும். ஒருவேளை அப்படி இல்லாம அவன் ஆத்மா தானே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளோட ஆத்மாவும் மேல போய் ஒன்னா சேர்ந்துரும். ஆமா மருதாணி பாட்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா மம்மி அவ்ளோ உறுதியா சொல்லும் போது எனக்கும் கொஞ்சம் டவுட் வருது. உண்மையிலேயே சரி நம்ம நினைக்கிற மாதிரி ஆத்மாதானா? என்னத்த இது, எப்பவும் மாமா லேட்டு தானா? இது வரைக்கும் சொன்ன டைம்க்கு வந்ததே இல்ல. பூமி, டைம் விஷயத்துல எப்பவும் உங்க மாமனாரு பங்க்சுவாலிட்டிய மெயின்டைன் பண்ணுவாரு. ஆனா நம்ம தான் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். அத்தை, மாமா மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரியே இருப்பீங்க. ஆனா மாமாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருக்கிற விஷயத்த சொல்றேன், அவ்வளவுதான். சரி சரி புரியுது. நீங்க மாமாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருங்க, நான் அதுக்குள்ள போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்துடுறேன்.